श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्भक्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानबद्धदीक्षं सततां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे சாந்திமங்களசூத்திரதாம். ஆழ்வானுடைய அற்புதமான ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் இன்னைய தினத்துல 94வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்திருக்கோம். இந்த இது இருக்க லோலபிரிந்திரியஹைஹ अपथेषु नीतः दुष्प्राप दुर्भग मनोरथ मध्यमानः विद्याधनाभिजन जन्मपदेव काम क्रोधाधिश्च हतधीः न समं प्रयामि. எனக்கு சாந்தியே வரல என்பதாக சொல்றார். இந்த சாந்தியே வரலன்றது, இந்த சாந்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாந்தி இல்லாத போயிட்டுனாக்க எவ்வளவு இருந்தாலும், என்ன ஞானம் இருந்தாலும், பெரிய செல்வம், பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பெரிய சாந்தனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இல்ல பெரிய உயர்குடி பிறப்புல இருந்துருக்கு இப்படி பெரிய ஒரு இருந்துன்னாக்கா அந்த பிறப்புனாலேயோ எதனாலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த சாந்தி மனசுல சாந்தி இல்லாத போயிடுத்தோம்னாக்கா ஒரு படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த சாந்தி ஏன் இல்லாத போறது? சாந்தி ஏன் இல்லாத போறதுன்றதுதான் முக்கியமான. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க தானா சாந்தி வந்துடும். எப்பவுமே நம்மளிடத்துல ஒரு சில வஸ்துக்கள் கிடைக்காத போறது, நமக்கு கிடைக்காத போறதுன்னாக்க ஏன் கிடைக்காத போறதுன்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க, அது மூல காரணத்தை தெரிஞ்சுட்டு இதுக்கு தடங்களா இருக்கிறத நீக்கிட்டோம்னாக்க தானா நமக்கு அந்த வஸ்துக்களோ அந்த விஷயங்களோ அதை நம்ம சேர்ந்துட போறது. அதை விட்டுட்டு நாம போய் சாந்தி இல்லை சாந்தி இல்லைன்னு சொல்லியிருந்தாக்க என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த சாந்தி இல்லாமைக்கு உண்டான காரணத்தை சொல்லி அந்த காரணத்திலேருந்து நம்மளால மீள முடியாமல் இருக்கிற நிலைய சொல்லி ஆழ்வான் வேதனைப்படுறேன். அததான் இங்க சொல்லி சொல்ற. இதுக்கு முன்னெல்லாம் கர்ப்ப காலத்துல, அதுக்கப்புறமா பிறக்கிற காலத்துல, பிறந்த பிற்பாடும் அந்த சிறு வயதுல பாலகனாக இருக்க செய்யோ, மீதி யௌவன பருவத்திலேயோ எல்லா சமயங்கள்லையும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி சொன்னார். பூயாம்சி பூய உபயன்னு விவிதானி துக்கானு அந்நியச்ச துக்கம் அனுபூய சுகபிரமேணன்னு. இன்னும் கேட்டா சில சமயங்கள்ல துக்கத்தை நாம விரும்பி ஏத்துக்கிறோம். அது எதனால விரும்பி ஏத்துக்கிறோம்னா சுக பிரமேண, அதுவே சுகம்னு நினைச்சிட்டு பிரமத்தினால அந்த துக்கத்தையே அதுக்கே ஆசைப்படுறவனாக இருந்துருக்கோம். துக்கானுபந்தம் அப்படி துக்க விமிஸ்ரம் அல்பம் சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசன்னு. ஒரு கால விசேஷத்துல பார்த்தோம்னாக்க நாம எது சுகம்னு நினைக்கின்றதோ அதுவே ஒரு எப்படி அருவருக்கத்தக்கதுன்றத நாமளே தெரிஞ்சுக்கிறோம். நாம இப்படிலாம் இந்த துக்கம் மிஸ்ரமாக நமக்கு இருந்துருக்கு. துக்கத்துல ஒரு அந்நிதா பாவம் சுகபாவம் இருந்துருக்கு அப்படின்றதெல்லாம் இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னேன். இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றேன். லோலத்பிரிந்திரியஹைஹ அபதேஷு நீதஹ துஷ்ப்ராப துர்பக மனோரத மத்யமானஹ
विद्याधनाभिजन जन्म मदेन काम क्रोधादिभिश्च हतभिः न समं प्रयामि. இந்த நாமெல்லாம் ஒரு தேர்ல போற மாதிரி சொல்லி கட்டோபனிஷத்துல ஒரு விஷயம் சொல்றங்க. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவச புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச. ஆத்மானம் ரத்தினம் வித்தி, இந்த ஆத்மாவை ரத்தினம் அந்த தேருள்ள உட்கார்ந்து இருக்கவனாக நீ நினைச்சுக்கோ. சரீரம் ரதமே வச்ச, தேர் எதுன்னா சரீரம் தான். இந்த நம்ம சரீரமே தேராக நினைச்சுக்கோ. புத்திம் துசாரதிம் வித்தி, தேராச்சு தேர்ல உட்கார்ந்து இருக்கவன் 2 பேர் ஆயிடுத்து. அந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி ஓணுமே, அது யாரு அப்படின்னா அந்த புத்திந்து சாரதி, புத்தியை தான் சாரதியாக நினைச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார். மனப்பிரகிரகமேவச, மனசு கடிவாளமாக இருந்துருக்கு. இந்த குதிரைக்கு கடிவாளம் இல்லாத போயிட்டோம்னாக்க அது குதிரை எங்க வேணா போகும். அந்த மாதிரி இல்லாத கடிவாளத்தோட இருந்துட்டு இருக்கிறதாக இருக்கணும். ஆகையில மனச கடிவாளமாக வச்சுக்கோன்னு சொன்னார். இந்திரியாணி ஹயானாஹு விஷயாஸ்தேஷு கோச்சரானே. இந்திரியாணி ஹயான் ஆஹு, இந்த இந்திரியங்கள் தான் குதிரைகள். இங்க ஒரு இந்திரியம் 2 இந்திரியம் இல்ல, பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஜானேந்திரியம், செவ்வாய் கண்மாக்கு மூக்குன்னு சொல்லக்கூடியதாக உடன்னு சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியம், காலு கையை தலை வாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள், இவை 5 கர்மேந்திரியமாக இருந்துருக்கு. மனசு 1 அந்தரிந்திரியம். இவை எல்லாமே இந்திரியாணி ஹயா நாகுன்னு, ஒரு குதிரை 2 குதிரை இல்ல 11 குதிரை இந்த தேருக்கு பூட்டப்பட்டதாக இருக்கு. இந்திரியாணி ஹயா நாகு விஷயாஸ்தேஷு கோச்சரானே. விஷயாஸ்தேஷு கோச்சரான்னு, கோச்சரான இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடியவைகள், இந்த வழியில போகச்சே இப்போ இந்த குதிரை என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு அட்டென்ஷன் டைவர்ட் ஆச்சுன்னா இதுக்கு அந்த குதிரைக்கு அந்த கண்ணு ஒரே இதுல பக்கம் போற மாதிரி போட்டிருக்கும். அந்த கண்ணுக்கு இது போட்டிருக்கும், அந்த கடிவாளெல்லாம் போடச்சு. அந்த மாதிரி அது வேற பக்கம்லாம் போச்சுன்னாக்க வேற வேறையே எத்தையோ பார்த்தோம். அது பார்த்ததுன்னா அப்படி இப்படி எல்லாம் இழுத்துட்டு போயிடும். அப்போ விஷயா ஸ்தேஷு கோச்சரான்னு சொல்லச்சு, இந்த இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடியது ரூபரசகந்த ஸ்பர்சாதிகள்லாம் இருக்க, அதெல்லாம் இங்க தேஷு கோச்சரான்னு அந்த குதிரைகளுக்கு புலப்படக்கூடியதாக போயிட்டு இருக்கோம். அது ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்யாஹு மனீஷிணா. இந்த ஆத்மசப்தம் தேகம், இந்த சரீரம் மனசு இந்திரியங்கள் இவைகளோட சேர்ந்திருக்கவன போக்தான்னு சொல்லப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டா. யஸ்வ விஜானவான் பவத்யயுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாண்யவஸ்யானி துஷ்டாஸ்வாயிவ சாரதேஹி. யஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஸ்யானி ததஸ்வாயிவ சாரதேஹி. ஒரு வேதம் இருக்க உபனிஷத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்களை தெரிவிக்கிறது. அந்த வழி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு அந்த சொல்லச்சையே நம்ம மனசுல அப்படியே படிகிற மாதிரி இருக்கும். யஸ்வ விஜானவான் பவதி அயுக்தேன மனசா சதா. இப்படி சரீரத்தை ரதமாகவும் ஆத்மாவை அந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கவனாகவும் புத்திய சாரதியாகவும் மனச கடிவாளமாகவும் இந்திரியங்களை குதிரைகளாகவும் இப்படி விஷயங்கள்லாம் தத்திர கோச்சரான்னு இதெல்லாம் சொல்லி இப்படி பண்ணதுக்கு என்னன்னா, யஸ்வ விஜானவான், யாரு ஒரு நல்ல மனசு இல்லாமல், அதாவது அசமீச்சீனமான மனசு,
உடையவனாக இருந்துட்டு அவிஜானவான் எஸ்து சதா அயுக்தேன அவிஜானவான் இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறுபட்டது என்கிற ஒரு ஞானம் இல்லாமல் ஞான சூன்யனாக இருந்திருக்கானோ அவனுக்கு துஷ்டாஸ்வா இவ சாரதே தஸ்யேந்திரியாண்யவசியானி அவனுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் வசியமாக ஆகாது. யார் சரீரமே ஆத்மான்னு நினைச்சுண்டு இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறுபட்டதாக இருக்குன்றத நினைச்சிக்காமல் அறிந்து கொள்ளாமல் தேகாத்ம விவேக சூன்யனாக யார் இருந்திருக்கானோ அவனுக்கு அந்த ஒரு சாரதிக்கு துஷ்டாஸ்வங்கள், அதாவது கட்டுக்கு அடங்காத இருக்கக்கூடிய குதிரைகள் மாதிரி தஸ்யேந்திரியாண்யவசியானி அந்த இந்திரியங்கள்லாம் அவனுக்கு அடங்கினதர்களாக ஆக மாட்டார். துஷ்டாஸ்வா இவ சாரதே ஒரு சாரதிக்கு துஷ்டாஸ்வங்கள் எப்படி அடங்கினதாக இல்லாமல் அது ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி அவனுடைய சம்சாரம் அந்த வஸ்து அந்த நம்மளுடைய இந்திரியங்கள் எதுல போறதோ அதுல எல்லாமே புத்தி போயிட்டு இருக்கோம். யஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வசியானி சதஸ்வா இவ சாரதே. அதை சொல்லச்சேயே அந்த கட்டோபனிஷத்துக்கு ரொம்ப விசேஷம் அதுல வருது. யஸ்து விஜானவான் பவதி யார் ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தெரிஞ்சுக்கிறானோ, இப்படி தெரிஞ்சுட்டு ஒரு விவேகத்தோட இருந்துருக்கானோ, யுக்தேன மனசா சதா அதுக்கு ஏற்ற மனசோட இருந்துருக்கவன் விவேகத்தோட இருந்துருக்கிறவன் யார் உண்டோ தத்யேந்திரியாணி வசியானி அவனுக்கு அந்த இந்திரியங்கள்லாம் வசியமாக இருக்கின்றன. அவன் அவன் எப்படி எந்த விஷயத்துல அந்த இந்திரியங்களை பிரவர்த்திக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த இந்திரியங்களை பிரவர்த்திக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த விஷயங்கள்ல அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருந்துருக்கு. பதஸ்வாயிவ சாரதே ஒரு சாரதி நல்ல குதிரையில கெட்ட குதிரை துட்ட குதிரை நல்ல குதிரை சாது குதிரைன்னு ரெண்டு விதமா இருக்கு. இது துஷ்டாஸ்வங்கள் மாதிரி இந்திரியங்கள் ஆயிடுறது. இவனுக்கு சரீராத்ம பிரமம் இருந்ததுன்னாக்கா அந்த விவேகம் இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல குதிரைகள் சாரதிகளுடைய கட்டுப்பாட்டுல எப்படி இருந்துருக்குமோ அப்படி இருந்துருக்குன்னு சொல்லி இத பத்தி பெருசா விசாரம் பண்ற கடோபனிடத்துல வரைச்சு ஸ்ரீபாஷ்யத்துல இது ஒரு அதிகரணத்துல கடோபனிடத்துலாம் பத்தி சொல்லி விசாரம் பண்றேன். நான் அதுக்காக இப்ப இந்த இடத்துல லோலத்பிரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹா இந்த கெட்ட இந்த எனக்கு என்னுடைய இந்திரியங்கள்லாம் கெட்ட குதிரை மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த கெட்ட குதிரை மாதிரி இருக்கவைகள் எல்லாமே எஜமானனுக்கு அடங்காமல் இருக்கு, சாரதிக்கு அடங்காமல் இருந்துட்டு இருக்கு. இது எல்லா பக்கத்துலயும் ஓடுறது. அது ஓடுறது அதனால எதனா இது வருதான்னு பார்த்தா பெரிய அனர்த்தத்தை உண்டு பண்றது. என்ன அனர்த்தத்தை உண்டு பண்றதுன்னா அந்த தேரையே கவுத்துறது. கவுத்துட்டு அதுல உட்காண்டிருக்கவனுக்கு அவனுக்கு ஆத்மஹானி அவனுக்கு மொத்தம் பிராணஹானி வரைக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை உண்டு பண்றது. எது? அந்த குதிரைகள். அந்த குதிரை மாதிரிதான் என்னுடைய இந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் கை கால் முதலான கர்மேந்திரியங்கள் 5, மனசு, இப்படி எல்லாமா இருக்கிறது எல்லாமே லோலத்பிரிந்திரிய பதைஹி அபதேஷு நீதஹா. இது ஒரு நிலை நிற்காததாக இருக்கின்றது. என்னுடைய இந்திரியங்கள்லாம் எதனா ஒரு விஷயத்துல நிலை நிற்கின்றாக்கா பரவாயில்ல. அதனால என்னாச்சுன்னா அபதேஷு நீதஹா வழி இல்லாத வழியில அழைத்து செல்லப்பட்டவனாக ஆயிட்டோம்னு சொல்லி சொல்ற. நம்மளே நினைச்சு பாருங்க. பெருமாள் நமக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கேன். என்னத்துக்காக கொடுத்திருக்கேன்? சுகானுபவத்துக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுகானுபவம் வருது, துக்கானுபவமும் வரப்போகுது.
ஆனா பெருமாள் இந்த இந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னாக்கா இந்த இந்திரியங்களை கொண்டு அந்த எம்பெருமான தெரிஞ்சுண்டு இந்த சரீரத்தை புரிஞ்சு நாம கிரீதேயம் காயனௌஹு என்பதாக சொல்ற திசி திசி கதிவித்பிஹி தேசிகைர் நியமான திரதரம் அனுகம்பே தியானலக்னா குணைத்வம் பரிகத விஷசைலம் பாரம் ஆரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரின்னு அந்த தயாதேவியே படகாசத்தை சொல்ற படகோத்தியாக ஆச்சாரியால சொல்ற கிரீட்டையும் காயனோகன்னு இந்த சரீரமே படகு மாதிரி இருந்துருக்கு. இது மகதா புண்ணிய பண்ணியானன்னு எத்தனையோ ஜென்மாந்தரங்கள்ல நாம சேர்த்து வச்ச புண்ணியம் மொத்தத்தையும் அடகு வச்சு இந்த மனுஷ சரீரம் நமக்கு இப்படி இந்த மனுஷ சரீரம் வந்திருக்கச்சே இந்த மனுஷ சரீரம் ஜீர்ணமாகறதுக்கு முன்ன இதுவும் நிலையற்றது தானே. இது வீணா போறதுக்கு முன்ன இது ஜீர்ணமாகறதுக்கு முன்ன இது எப்படி உபயோகப்படுத்தணும் அதுக்குள்ள கரை சேர்த்துடணும் நம்ம. இது காய நோகம் இந்த ஓடம் கட்டுமரம் தான். இது கட்டுமரத்துல இருக்கிற கயர்லாம் பிரிஞ்சு போறதுக்குள்ள தனித்தனியா போறதுக்கு முன்ன டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆகிடணும் இல்லையா? அந்த மாதிரி நாம பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த ஓடம் திருஷ்டாந்தம் சொல்ற மாதிரி அஸ்வ திருஷ்டாந்தம் தேர் திருஷ்டாந்தம் இந்த இடத்துல சொல்லியிருக்க. இந்த சரீரம் தேர் மாதிரி இருக்கு. தேர்ல ஏறி உட்காந்துக்கிறோம்னாக்கா, பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறோம், கார்ல உட்காந்துக்கிறோம்னாக்கா டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கோம். நடுவுல கவுந்து விழுந்து வைக்கிறதுக்காக நாம இருந்துட்டு இருக்கோம் இல்ல. ஆனா என்ன பண்றது தெரியுமா? லோலத்ரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹ. என்னுடைய இந்திரியங்கள்லாம் ஒரே விஷயத்துல நிலை நிற்கல. அப்பப்போ ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபடுறது. நம்ம இந்திரியங்கள்லாம் ஜிக்வே கீர்த்திய கேசவம் உரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்து சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுருணுன்னு சொல்லி ஜிக்வே கீர்த்தைய கேசவம்னு இந்த நாக்கு படைத்த பயன் இந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான். முரரிப்பும் சேதோ பஜ, அந்த கண்ணனை மனசை நான் மனசால தியானம் பண்ணணும். சேதோ கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய. இந்த ரெண்டு கைகளும் அந்த ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஏற்பட்டது. அச்சுத கதா ஸ்ரோத்திரத்வயத்துவம் சுருணு. அந்த அச்சுத கதை இருக்க எம்பெருமானுடைய கதையை ஸ்ரோத்திரத்வயத்துவம் சுருணு. இந்த காது படைச்ச பயன் பகவத் கதா சிரவணம் என்றெல்லாம் சொல்ற. கரௌஹரேர் மந்திரமாஜனேன இங்க சொல்லச்சே அற்புதமா சொல்ற. இதுல அம்பரீஷோபாக்கியானத்துல கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனன்னு கை படைத்த பயன் என்னன்னா அந்த பெருமாள் சன்னதியெல்லாம் சுத்தம் படுத்துறது இருக்க. அதுக்காக தான் ஏற்பட்டதாங்க. இங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுன்னு பாணி கூறத்தாழ்வு குலசேகர ஆழ்வார் சொல்றார் முகுந்த மாலையில பாணித்வந்து சமர்த்தையான்னு சமர்த்தையான்னு. அங்க சொல்லச்சே பாகவதத்துல அம்பரீஷோபாக்கியான சொல்லச்சே கரௌஹரேர் மந்திரமார்ஜனேனன்னு அந்த மந்திரத்தை மார்ஜனம் பண்ணணும். அதை தரிசி தொடச்சி கோலம் போட்டோம்னாக்கா அவ்வளவு புண்ணியமா அதுக்காக ஏற்பட்டதுன்னு சொல்ற. அந்த மாதிரி எல்லாம் அந்த இந்திரியங்கள் பலன் அந்தந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தணும். பெருமாள் விஷயத்திலேயே மொத்த இந்திரியங்களையும் ஈடுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனா அது தவறி இந்திரியங்கள் லோலத்பிரிந்திரியஹயைஹி இந்திரியமாகிற இந்த குதிரைகளாலே லோலத்பின்னு சொல்ற இஷ்டத்துக்கு போறது. ஒரு இடத்துல நிலைக்காத போயிட்டு இருக்கிற குதிரையாக இருந்துட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு குதிரையை வச்சுட்டு ஒரு தேர்ல ஒருத்தன் ஏறினான்னாக்கா எங்க போய் நேருவான்? அபதேஷு நீதஹா வழி இல்லாத வழியில போய் சேர்ந்துட்டோம். பள்ளத்துல போய் விழுந்துட்டோம். கர்த்தத்துல போய் விழுந்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன்னு அழ்வான் சாதிக்கிறார். அலோலத்ரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹா துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமானஹ. இதுக்கப்புறமா இந்த மனசு ஒண்ணு இருக்க, அது படுத்துற பாடு இருந்துட்டு இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை.
மனசுதான் இந்திரிய கந்தம்னு சொல்றது. சர்வேந்திரிய கந்தபூதம். இது கிழங்கு மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மனசு எப்படி எப்படி எல்லாம் பிரவர்த்திப்பிக்கிறதோ அப்படிதான் இந்திரியங்கள்லாம் போறது. என் எதிரையே நான் உட்கார்ந்து இருக்கச்சே நான் இந்த கிரந்தங்களை தேவைக்க போறேன், கையில புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், வாக்கு அதுலதான் போயிட்டு இருக்கு. மனசு வேற எங்கேயோ கூட போகும். அது அந்த மனசு வேற எங்கேயும் போக விட்டாத இந்த விஷயத்திலேயே ஈடுபட பண்றது இருக்கு, அது மனசுதான். ஆனா என் மனசு என்ன பண்றதுன்னா, துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான நம்மளால அடையக்கூடிய வஸ்துக்கள்ல நாம ஆசைப்பட்டோம்னாக்கா அதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு. நம்மளால அடைய முடியாத ஒரு சில வஸ்துக்கள் இருக்கின்றன, அந்த வஸ்துக்கள்ல ஆசைப்பட வைக்கிறது. துஷ்பிராப நம்மளால முடியவே முடியாது. என்ன பண்ணாலும் தலைகீழா நின்றா கூட என்னால சாத்தியமானது, என்னால முடியாதுன்றது இருக்கு. அந்த எட்டாத கனிய எனக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் துஷ்பிராபமா இருக்கு. துஷ்பிராப துர்பக. சரி, இப்படி கஷ்டப்பட்டாவது அந்த வஸ்துவை அடையிறமே, அந்த அடையிற வஸ்து நல்ல வஸ்துவா இருந்தாலாவது பரவாயில்ல. அந்த வஸ்து அப்படி கஷ்டப்பட்டு அந்த வஸ்துவை பெற்றோமானாலும் அதை காட்டிலும் தோஷம் உள்ள வஸ்து வேற ஒண்ணுமே கிடையாது. துஷ்பிராப துர்பக. இந்த கெட்ட விஷயத்துல நம்ம புத்திய போக்கடிக்கிறது. மனோரதம் மத்தியமான. மத்தியமானவன இந்த பால் குழம்பு தயிர் குழப்பறதுன்ற மாதிரி இந்த குழப்பறது நம்ம மனசு இருந்துருக்க அப்படியே குழப்பறது. இப்ப இந்திரியங்களை எதில் செலுத்துறது? இந்த மனசு கணக்கு சரியா இருந்ததுன்னாக்க இந்த இந்திரியங்களை நல்ல இடத்துல நல்ல விஷயத்துல செலுத்திருக்கலாம். இப்ப இந்த மனசுக்கே ஒரு தீர்மானம் பண்ண முடியாததாக இருந்துருக்கு. நம்மளால அடைய முடியாத வஸ்துக்கள்ல போய் அதுல போய் அடையணும்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. பிராம்சுலபே பலயலோபே உத்பாவதி பவாமனஹா. காளிதாசன் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கிறான். என்ன சொல்றான்னா, குசூரிய பிரபவோ வம்சா விஷயாமதி. நான் ரகுவம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்றேன்னு நான் ஆரம்பிக்கிறேன். நானு குசூரிய பிரபவோ வம்சா விஷயாமதி. என்னுடைய மதி, என்னுடைய ஞானமா ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துருக்கு, அல்பமா இருந்துருக்கு. அந்த சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம், இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவமோ அது எங்கேயோ இருக்கு, மலைக்கும் மடுக்குமாக இருந்துருக்கு. ஆனாலும் கூட பிராம்சுலபே பலோபே உத்பாஹுரிவாமனஹா. நான் இந்த ரகுவம்சத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது இருந்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு உயரமாக இருக்கிறவனாலேயே பறிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்துவை ஒரு குள்ளமா இருக்கிறவன் இந்த கையை தூக்கிண்டு எகிரி 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 குதிக்கிற மாதிரி இருக்கு நான் பண்ற காரியம்னு காளிதாசன் சொல்லுகிறான். அவன் நைச்சானுசந்தானம் தான். அவனுக்கு காளிதேவனுடைய அனுகிரகத்தினால ஒரு ஞான விசேஷம் ஏற்பட்டு அற்புதமான காவியத்தை அவன் பண்றான். அது வேற விஷயம். அது நைச்சானுசந்தானம். அந்த மாதிரி இப்ப நமக்கு வருது பாருங்க, இது நைச்சானுசந்தானம் இல்லை, இது சத்தியமான விஷயம். நாம ஆசைப்படுறோம், அங்கேயாவது நல்ல விஷயத்துல ஆசைப்பட்டு நம்மளுடைய நிலை என்னன்றத பார்க்கச்சே தன்னுடைய நிலை சுத்திரமா இருக்கு, நாம ஆசைப்படுறது உத்கிருஷ்டமான வஸ்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்றான். நாம ஆசைப்படுறதே அதி நீச்சமான ஒரு வஸ்து. அந்த நீச்சமான வஸ்து அது அவ்வளவு சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. ஆனா நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடியது இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற அதி நீச்சமான வஸ்துவில போய் ஒரு ஆசைப்படுறோம். நாம அப்படி ஆசைப்பட்டு அது கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது கடைசியில அப்பத்துல அது கெட்டவையாக தான் இருந்து இந்த சம்சாரத்திலேயே உழலும்படியாக பண்றது தவிர சம்சாரத்தை விட்டு வெளியில போறதுக்கு அது காரணமாக ஆகாது.
இங்கதான் தேசிகன் சொல்லச்சு பிராம்சும் பலார்த்தம் அபியாஜதி யோகி சிந்தியான்னு சொல்ற. அடா இவனை மாதிரி இல்ல, காளிதாசன் மாதிரி இல்ல நான் பண்ணலன்னு. இது நான் வாஸ்தவம் தான், இது எம்பெருமானுடைய வைபவம்ன்றது ரொம்ப பெருசு. ஆனா என்னால என்னுடைய புத்தின்றது அந்த அளவுக்கு அவ்வளவு இல்லை, என்னுடைய புத்தி அல்பமா தான் இருக்குன்னு இருந்தாலும் கூட பிராம்சும் பலார்த்தம் அபியாஜத்தின்னு ஒரு குள்ளனாக இருந்துருக்கிறவன் ஒரு உயரமா இருக்கவனை பார்த்தாப்பா அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் பொறிச்சு கூட, நீயும் ஒரு பழம் எடுத்துக்கோ எனக்கும் ஒரு பழம் பொறிச்சு கூடன்னு கேட்கிற மாதிரி நான் பெருமாளுடைய ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை நான் விரும்புறேன், பெருமாளுடைய அனுகிரகத்தை விரும்பி நான் பண்றேன்னு தேசிகன் அற்புதமா சரணாகதி தீபிகையில சாதிக்கிறார். இங்க நம்மளுடைய ஆழ்வான் தன்னை பத்தி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கச்சு அவருக்காக இல்ல, நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காக தான் சொல்லி சொல்ற. அபதேஷு நீதா, இந்த இந்திரியங்களாகிற குதிரைகளாலே வழியில்லாத வழிக்கு, அது துர்மார்க்கத்துக்கு நான் அழைத்து செல்லப்பட்டவனாக இருந்திருக்கேன். அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த 11 இந்திரிய 10 இந்திரியங்கள் பாக்கியேந்திரியங்கள் அப்படி பண்ணிட்டோம்னா இதுக்கெல்லாம் கிழங்காக மூலமாக இருந்திருக்கிற மனசு என்ன பண்றதுன்னா துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான ஒரே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த மனசுலதான் அந்த குழப்பன்றது மனசுலதான் ஏற்படும், வேற எங்கேயும் ஏற்படாது. அது என்ன மாதிரி குழப்பம் ஏற்படுறதுன்னு ஏதோ நல்ல விஷயத்துல தீர்மானம் பண்ணி வர்றது நல்ல வர தயிரை கடைஞ்சோம்னா வெண்ணெய் வர போறது, அந்த மாதிரி வெண்ணெய் வர மாதிரி நல்லது வந்தாக்கா பரவாயில்ல. துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான நம்மளுக்கு அடையவே முடியாததாக இருந்துருக்கிறது, அதுல போய் ஒரு ஆசை வைக்கிறது. சரி அப்படியே அடைஞ்சாலும் கூட அது எதனா உபயோகத்தா இருக்குமா அப்படின்னா அது அதிநீச்சமாக இருக்கும். இப்படி என்னுடைய மனசு இப்படி பண்றது. வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காம கோதாதிபிஷ்டஹதீ, எனக்கு மனசுல சாந்தி வரல. ஏன் மனசுல சாந்தி வரல? வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காம क्रोधादिभिष्टहतधी நசபம் பிரயாமி. இந்த ஆழ்வான் மாதிரி யாராலையுமே சொல்லவே முடியாது. வித்யா மதம், தன மதம், அபிஜன மதம், இந்த 3 மதங்கள் தான் நமக்கு காம குரோதாதிகளை ஏற்படுத்தி நமக்கு மனசுல நிம்மதியே இல்லாதபடியாகும். ஒரு சதஸுக்கு நான் போறேன். சதஸுக்கு போகச்சே அங்க சதஸ்ல இருக்கிறவா எல்லாரும் என்ன காட்டிலும் தெரிஞ்சவா, எல்லாரும் விசேஷஞாள் என்கிற ஒரு எண்ணத்தோட நான் அந்த சதஸ்ல போய் ஒரு விஷயம் சொன்னேன்னாக்க, அப்போ இந்த சதஸ்ல போனதுனால நான் இந்த விஷயத்த சொன்னதுனால அவ எனக்கு பிரச்சனம் பண்ணி என்னிடத்துல கேட்டு இது பண்ணதுனால அவள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்த சதஸுக்கு போனாக்கா. இப்படி பண்ணாக்கா மனசுல ஒரு சாந்தி நிறைவுன்றது நமக்கு ஏற்படும். சரி, இந்த சதஸுக்கு போனோம், விஷயத்த சொன்னோம், அவ கேள்வி கேட்டா, கேட்டதுக்கு சிலத்துக்கு பதில் சொன்னோம், தெரியாதத அவ சொல்லி கொடுத்தா, அதுல இருந்து கேட்டுட்டோம். இன்னொரு வாட்டி அதே விஷயத்த இன்னொரு சதஸுல சொல்லச்சே இது உபயோகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு அவ என்ன சம்பாவனை கொடுக்குறாளோ அந்த சம்பாவனைய அதுவே ஒரு பெருமையா நம்மளுடைய இதுக்கு இவா இவ்வளவு ரூபாய் கொடுத்த சம்பாவனை பண்ணதே பெரிய விசேஷம்னு நினைச்சுட்டு மொத்தம் சந்தோஷமா தெரிஞ்சு போறான். இன்னொருத்தான் அதே சதஸுக்கு போறான். அந்த சதஸுக்கு போகச்சே தான் ரொம்ப தெரிஞ்சவனாக நினைச்சுட்டு வித்யா மதத்தோட அந்த வித்யா மதத்தோட அவன் போகச்சே ஒரு கர்வத்தோட போகச்சே அவனால சில விஷயங்கள்ல வரச்சே சொல்ல முடியாது, எதிராளி கேட்கிற வாதத்துக்கு சமாதானம் சொல்ல முடியாத கூட போயிடும். அப்படி சொல்ல முடியாத போன உடனே அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோபம் வருது அவன்கிட்ட. என்ன போய் கேள்வி கேட்கறதா, நான் போய் விஷயம் சொல்றதா, நான் என்ன கேள்வி கேட்கறதான்னு ஒரு
ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணத்தினால என்ன ஆயிப்போச்சு, அவனுக்கு அசாந்தி ஏற்படுறது. இப்ப அவனுக்கு சம்பாவனை கொடுக்கச்சு இவனுக்கு என்ன சம்பாவனை கொடுத்துருக்கான்றதை இவன் பார்க்க மாட்டான். அங்க ஆத்மோன்னதியும் பரநிகர்ஷம் அபீக வாஞ்சன்னு சொல்லியிருக்க. தனக்கு ஒரு ரூபாய் சம்பாவனை கொடுக்குறியோ 2 ரூபாய் சம்பாவனை கொடுறியோ தனக்கு கொடுக்கறத பத்தி விசாரணம் இல்லை. தனக்கு உயர்ந்த சம்பாவனை கொடுக்கணும், மீதி பேருக்கெல்லாம் தன்னை காட்டிலும் குறைவா சம்பாவனை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாதான் பர நிகர்ஷம். அப்படி இருந்தாதான் இவனுக்கு அந்த சதத்துல போன திருப்தியே வரப்போகுது. அது இல்லாத போயிடுச்சுன்னா அந்த சதத்துக்கு போன திருப்தியே அவனுக்கு வரப்போறது இல்லை. இப்ப என்ன சொல்ல போறாங்க, இப்போ அசாந்தி வருது. இந்த அசாந்திக்கு காரணம் என்ன? வித்யாமத். தான் தான் பெரிய வாசியம்னு நினைக்கிறதுனால அந்த வித்யாமத் அதுல போய் அசாந்தி ஏற்படும். அதே மாதிரி தனமதம், செல்வந்தம். இவன் பணக்காரன்னு சொல்றதுனால இவனுக்கு எல்லா விதமாகவும் எல்லாரும் பூஜிக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலயும் போனாக்கா இவன் நினைக்கிறான். இவன் எதிர்பார்த்த பூஜைன்றது, அதாவது கௌரவம் கொடுக்கறதுன்றது எல்லா இடத்துலயும் வராத போயிடுச்சுனாக்கா அந்த செல்வம் தான் பெரிய பணக்காரன்ற ஒரு மதம் இருந்துருக்க, அது அவனுக்கு மனசு கஷ்டமா போயிடும். 1000 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்துட்டு போறான். அதே இதுலயே வரைச்சேன்னா கூட அந்த பெருமாள் சன்னதியில வரைச்ச என்ன பண்றான் அப்படின்னா, ஜெனரல் கியூல இலவச தரிசனத்துல ஒருத்தன் போறான். அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்ன போச்சு அந்த 1000 ரூபாய் டிக்கெட்டுக்காரன அந்த இடத்துல சேர்த்து விடுறான். 2 பேரையும் சேர்த்து விடுறான். இந்த கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போனா பிடிச்சி தள்ளுறதுன்றது வரைச்சே 2 பேருக்கும் துல்லியமா இருக்கு. அவன் வெளில வரைச்சே அவனுக்கு ஒரு அசாந்தி வருது. 1000 ரூபாய் டிக்கெட்டு கொடுத்து வந்தேன், இவன் 1 பைசா கூட செலவழிக்காத வந்தான். 2 பேரும் ஒண்ணுதான் அங்க போனா பிடிச்சி தள்ளுறதுல. அவனுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல ஒரு அசாந்தி. தனக்குன்னு ஒரு தனி கௌரவம் இல்லை, தன்னை நிக்க வச்சு சேவை பண்ணி வைக்கல அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு அசாந்தி. இது எதனால ஏற்படுறது? தனமதத்தினால ஏற்படுறது. நான் பணக்காரன், தான் செலவு பண்ணோன்றதுனால ஏற்படுறது. வித்யா தனாபிஜன ஜன்மபதேன. அபிஜன ஜன்மம். இது அபிஜனம்ன்றது உயர்குடி பிறப்பு. இது நான் தான் பெரிய விசேஷமா வந்திருக்கேன், இந்த இதுல இப்படி நான் தாத்தாச்சார் நான் இது அப்படின்னு சொல்லிட்டு போனா, இப்ப இத நினைச்சிட்டு போய் அங்க போய் நமக்கு ஒரு பரிபவம் ஏற்படச்சே மனசு கஷ்டமா போறது. நானும் ஒரு சேவார்த்தியா போய் பெருமாள் சன்னதியில போய் சேவிச்சுட்டு வந்தேன்னாக்க எனக்கு எந்த கஷ்டமும் வரப்போறது இல்லை. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடியது. ஆழ்வான் மாதிரி படம் போட்டு காண்பிக்கிறது யாருமே இருக்க மாட்டார். வித்யாதனாபிஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபீஷ்ட ஹததீஹி. இது வித்யா மதமோ அல்லது தன மதமோ அல்லது அபிஜன மதமோ வந்ததுன்னாக்க காமம் குரோதம் இதுக்கெல்லாம் வரதாங்க. என்னன்னா வித்யினாலேயோ இது 3 நாளையும் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையில சில எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுதான் காமம். அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிடுறது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆகாத போயிடுச்சோம்னாக்கா, எதிர்பார்ப்புகள் நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது போயிடுச்சோம்னாக்கா அப்ப குரோதம் வருது. யார் அதை நடத்தி வைக்கிறதுக்கு தடங்களாக இருக்காளோ அவள்கிட்ட ஒரு விபரீதமான எண்ணம் வருது, நமக்கு மனசு வருது. அதுதான் குரோதம்னு சொல்றது. இப்ப இந்த காம குரோதங்கள் வந்துட்டோம்னாக்க மனசுல ஹததீஹி இந்த ஞானம் இருக்க எண்ணம் இருக்க அது அப்படியே கலுஷித்தமா போயிட்டு அசாந்தின்றது ஏற்படுறது. உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம ஒரு இடத்துக்கு போனோமானாக்க என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறதுல ஒரு சந்தோஷம் வரப்போறது, அதுல ஒரு சாந்தி ஏற்படும். நீ எதிர்பார்ப்போட போகச்சேதான். அதுவும் எப்படி எதிர்பார்ப்பு? நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் உயர்குடி பிறப்பு, எனக்கு இப்படி உட்பட்ட ஒரு நிலையை கொண்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னாக்க அதனால மிஞ்சி போறது என்னது? அசாந்தி தானே. ஏற்கனவே நம்மளுடைய இந்திரியங்களாகிற குதிரைகள்லாம் நம்மள வழி இல்லாத வழியில கொண்டு போய் தள்ளி இருக்குது.
இது வேற இருந்திருக்கு. சமம் ஹததீஹி நசமம் பிரயாமி. பா, எனக்கு சாந்தியே வரலையே, நான் என்ன பண்ணுவேன்னு ஆழ்வான் கதர்றேர் இந்த இடத்துல. அவருக்கு சொல்ல, நமக்கு தான் சொல்லுச்சு. ஆனா இது எல்லாம் இல்லாத இருக்கணும்ன்றதுதான் ஆழ்வானுடைய பிரார்த்தனை. நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் சத்விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்ணும். அதது போற பிரகாரம் போகக்கூடாது. சத்விஷயத்துல ஈடுபடும்படியாக நாம இருக்கணும். நம்ம மனசுலயும் இந்த நம்மளால அடைய முடியாத விஷயத்துல போய் ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு இருந்திருக்கிற அஸ்துமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி நமக்குன்னு அந்த தேவபுரம் எழுந்தல் இருக்கே, ரங்கநாதன் எழுந்தல் இருக்கே, ராமதன் எழுந்தல் இருக்கே, சீனிவாசன் இருக்கே, அவளை நினைச்சுட்டா போறோம், வேற ஒண்ணும் வேண்டாம் நமக்கு. இப்படி அந்த மனசு அப்படி போகணும். நமக்குன்னு ஒரு வித்யா பிரயுக்தமாகவோ அல்லது தன பிரயுக்தமாகவோ இல்ல நம்மளுடைய ஜென்ம பிரயுக்தமாகவோ ஒரு எதிர்பார்ப்புகள் தேவைக்கூடாது. இந்த மதத்தினால எதிர்பார்ப்புகள் வருது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்தாதானே அசாந்தி வரப்போறது. அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத போயிட்டுன்னா காமமோ குரோதமோ வரப்போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைய அனுகிரகம் பண்ணணும். அதுதான் நமக்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடியது. அந்த சாந்தியை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் தன்னுடைய அசாந்தமான நிலையை தெரியப்படுத்துற. அவருக்கு அசாந்தி இல்லை. அப்பதான் நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு இருக்கக்கூடிய நிலை. நமக்கும் அந்த தேவபெருமானுடைய அனுகிரகத்தினால சாந்தி ஏற்படணும். சாந்தி இல்லாத போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. அது அவளுடைய ஆத்மாவுக்கு தான் அது தெரியும், வெளியில சொல்ல முடியாது. பார்க்கச்சே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், நான் சட்சமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த எந்த அம்சத்துல நமக்கு அசாந்தி இருக்குன்றது அவளுடைய மனசுக்கு தான் தெரியும். அப்படி அசாந்தி இல்லாதபடியாக அந்த எம்பெருமானும் ஆழ்வானும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். லோலத்பிரிந்திரியஹயைஹி அபதேஷு நீதஹ துஷ்பிராப துர்பகமனோரதமத்யமானஹ வித்யாதனாபிஜன ஜன்மமதேன காமக்ரோதாதிபிஸ்ச ஹததீஹி நசமம் பிரயாமி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.